ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி வந்துருக்கக்கூடியது லேக் சைடு கார்டன். இந்த லேக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய லேக்ஸ் ட்ரெயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த லேக்ஸ் ட்ரெயில் எப்படி இருக்குன்ட்டு. நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த லேக் ட்ரெயில் வந்து பட்டர்ஃப்ளை ஃபீல்டோடு வந்திருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டுன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இடங்களில் ஃபுல்லாகவே இந்த லேக் ட்ரெயிலோடு சேர்ந்து இந்த இடங்களில் ஃபுல்லாகவே இருக்கிறது பட்டர்ஃப்ளை ஃபீல்டோட உள்ள இடம் மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த ஓப்பன் ஏரியாவோட உள்ள இடங்கள். இந்த இடத்துல இந்த லெக் ட்ரெயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நேச்சர் ட்ரெயில். இது வந்து ஃபுல்லாகவே ரீசைக்கிள் பண்ண மரங்களை வச்சு கட் பண்ணி அந்த லெக் ட்ரெயில் பண்ணியிருக்காங்க. இந்த இடங்களில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ப்ரொடெக்டிவ் பார்க்கு, அதே போல் அந்த ஃபஸ்ட்டு லேயரான அந்த தோடுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு அடுத்தால் உள்ள லேயரு, ஹார்ட் வுட்டு, குரோத் ரிங்கு இப்படின்னு எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம இதில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மேலே ஏறி நடக்கும்போது கேர்ஃபுல்லாக நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஈரங்களோ இல்லைனா மாய்ஸ்டோ இருக்கிறதுனால ஸ்லிப்பரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் உள்ள ஃபுல்லாக உள்ள மரங்கள் எல்லாமே நம்ம என்னென்ன மரங்கள் அப்படின்னு என்னென்ன மரங்களில் உள்ள உட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் நின்று நம்ம இதில் பார்க்கும்போது அந்த இடங்கள் தெரியும். இந்த லேக் ட்ரெயிலை பொறுத்தளவில் ஒரு சின்ன சைஸான இடங்கள். இந்த சின்ன சைஸான இடத்துக்குள்ளால் அந்த ட்ரெயிலை பண்ணி விட்ருக்கிறது நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆளுங்க வர ஸ்டெப் பண்ணுறதுக்கு வசதியாட்டு சின்ன ஸ்டெப்லேருந்து பெரிய ஸ்டெப் வர இருக்குது. ஸோ நம்ம அந்த இடங்களில் பார்க்கும்போது தெரியும். அந்த இடத்துல சொன்ன மாதிரி இந்த தோடுன்னு சொல்லுவோம்ல, தோடு இல்லை, அதுக்கு அடுத்த லேயரு, அதுக்கப்புறம் இந்த இடங்களில் உள்ள அந்த ஹார்ட் லேயரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம அந்த இடங்களில் பார்க்கலாம். நீங்கள் மழை நேரங்களில் வந்தீங்கன்னா மேலே ஏறும்போது பார்த்து ஏறுங்க. ஏன்னா வழுக்கிறதுக்கு கண்டிப்பாக சாதகம் உண்டு. அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த காளான் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மரத்தோடு இருக்கக்கூடிய ஃபங்கஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இடங்களில் வரும்போது அப்படிப்பட்ட அந்த ஃபங்கஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஸ்டெப் பண்ணாங்க அந்த இடங்களில். ஏன்னா அது ஸ்லிப்பரி அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல நம்ம இதில் ஏறி நின்று நடந்து போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. பார்க்கறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடங்கள்லேருந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த லேக் ட்ரெயில் வந்து ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராமோடு சேர்ந்த இடம். நாம் இதிலேருந்து பார்க்கும்போது தெரியும். இந்த ஜூரோங் லேக் கார்டன் வந்து ஒர்க் அவுட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான கார்டன்னு சொல்லலாம். ஏன்னா சைக்கிளிங் போகலாம், ட்ரெயிலிங் போகலாம், ஹைக்கிங் போகலாம், எல்லாத்துக்கும் சேர்ந்தால ஒரு அட்வென்ச்சரான உள்ள இடங்களாக இருக்கும். இந்த இடங்கள்லாம் இன்னும் நிறையா நேச்சரெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் ஒரு இடம் தான் இந்த லேக் ட்ரெயில். இந்த இடத்துல ஒரு நல்ல இடங்கள் எப்படின்னாக்கி நமக்கு அந்த ஜல்லி எல்லாம் போட்டு கரெக்டாக அந்த இடங்களில் கரெக்டாக வச்சுருக்கனால ஒரு நல்ல ஒரு அழகான ஸ்டெப்ஸாக இருக்குது. மணல் இல்லாமல் இல்லை மண்ணும் இல்லாமல் வழுக்காமல் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இந்த இடங்கள். நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியும் அந்த மரத்தோடு சேர்ந்த அந்த ஃபங்கஸ் மாதிரி வந்திருக்கக்கூடியது. ஸோ நம்ம இந்த மாதிரி உள்ள அந்த காளான்னு சொல்லுவோம், மர காளான்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதில் இருக்கும்போது நம்ம அதில் ஸ்டெப் பண்ணாமல் நடந்து வர்றது பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன இடமா இருந்தாலும் நிறைய மரங்களை வச்சு அந்த ரீசைக்கிள் மரங்களை வச்சு பண்ணியிருக்கக்கூடிய இந்த லேக் ட்ரெயில் வந்து ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த லேக் ட்ரெயிலை சுற்றி 4 கார்னர்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து செடிகள், இந்த பட்டர்ஃப்ளை, இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீல்டுன்னு சொன்னதுனால இந்த இடங்களை சுற்றி அந்த வண்ணத்து பூச்சிகள் அதிகமாக வர்றதுக்கேற்றால உள்ள செடிகள் அதிகமாக வச்சுருக்காங்க. அதே போல் இந்த பழைய மரத்தை எடுக்காமல் அதை அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து எஜுகேஷன் ப்ரோக்ராம் கண்டினியூ வச்சுருக்காங்க. இது மட்டும் கிடையாது. இந்த இடங்களில் உள்ள அந்த ஃபங்கியர் லேக் ட்ரெயில் இதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள இதெல்லாமே ஃபுல்லாகவே இந்த இடங்களில் அந்த வண்ணத்து பூச்சிகளெல்லாம் வர்றதுக்கு வசதியாட்டு வச்சு பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் இது வந்து ஃபுல்லாகவே எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் ஸ்டெப் பண்ணக்கூடாது. நம்ம இந்த இடங்களில் உள்ளால் போக அலௌடு கிடையாது. இந்த இடத்துல ஏற்கனவே சின்னதாட்டு ஒரு பேரிகேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஃபுல்லாகவே அந்த எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபொங்கின்னு சொல்லக்கூடிய அந்த புஞ்சைகளுக்காக தான் இதை மெயினாட்டே வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த வண்ணத்து பூச்சிகளை அதிகமாக கவர் பண்ணுறதுக்காக. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இந்த இடங்களில் சுற்றி ஒரு 4-5 இடத்துல வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்க்கலாம், அதே போல் இந்த இடங்களையும் பார்க்கலாம், இதில் பின்னாடியும் பார்க்கலாம். அந்த இடத்துல அந்த மரத்தோடு சேர்ந்த அந்த புஞ்சைகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த மர காளான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ளது நம்ம இதிலே பார்க்கலாம். அப்படி இதெல்லாம் வளர்ந்துருக்குது ஒன்றும் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்த வண்ணத்து பூச்சிகளை கவர் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் இந்த இடங்களுக்கு வரும்போது இதெல்லாம் எதுவும் டேமேஜ் பண்ணாதுங்க. அதே போல் இதில் ஸ்டெப்ஸும் பண்ணாதுங்க. அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு ஏற்றால உள்ள ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த லெக் ட்ரெயில். நீங்கள் இங்கே வர்றதுக்கு லேக் சைடு எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா வர்றதுக்கு ஈஸியான வழியாக இருக்கும். சைனீஸ் கார்டன் எம்ஆர்டி ஸ்டேஷனில் இருந்து வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த லெக் ட்ரெயிலுக்கு வரணுன்னா. இந்த இடங்களில் இந்த லேக் ட்ரெயிலுக்கு பக்கத்துலேயே நிறைய விதமான பூக்களெல்லாம் வச்சுருக்குது, அந்த செடிகளெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த இது அந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டுன்னு சொல்லுறதுனால நிறைய வண்ணத்து பூச்சிகளை கவர் பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்படி இந்த லெக்ஸ் ட்ரெயில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸாக இருக்குது. நம்ம காலையிலே ஒரு ரன்னிங் போயிட்டு இந்த இடங்களில் நின்று நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன இடமா இருக்குது. நல்ல ஒரு இயற்கை ரசிக்கைக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்களும் பாருங்கள் இந்த லெக்ஸ் ட்ரெயிலை. நான் இந்த லெக்ஸ் ட்ரெயிலுக்கு வர்றதுக்கு லெக் சைடு எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்தேன். ஸோ அந்த பேஷன் வியூவை தாண்டி இங்கே வரும்போது நம்ம அந்த இடங்களுக்கு வந்துடலாம். ஃபாரஸ்ட் ரம்பலெல்லாம் தாண்டி இங்கே வரும்போது நம்ம அந்த இடங்களுக்கு வந்துடலாம். இந்த இடங்களில் இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டோடு சேர்ந்த இடத்துல தான் நமக்கு இந்த லெக்ஸ் ட்ரெயில் இருக்குது. இந்த லெக்ஸ் ட்ரெயில் ஒரு ஓப்பன் ஏரியாவோட சேர்ந்த இடம், ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமாட்டம் இருக்குது. இந்த இடங்களில் நல்ல ஒரு இயற்கைக்கு ஏற்றால உள்ள இடமாட்டு சுற்றி மரங்களும் இருக்கிறதுனால நல்லா இருக்குது. அதே போல் ஃபுல்லாக க்ரீனியான உள்ள இடமான்னு சொல்லலாம் இந்த இடத்த. இந்த சின்ன இடமா இருந்தாலும் அந்த லெக்ஸ் ட்ரெயில்ஸ் ஒரு நல்ல இடமா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சைனீஸ் கார்டன் எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நடக்கிற தூரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லேக் சைடு கார்டன்னா பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.